அடுத்தது பாருங்க ஸ்டாம்ப் கப்ளிங். ஸ்டாம்ப் கப்ளிங் இதுல என்ன ஆகுதுன்னா, காம்போனன்ட் passes the data structure to other component that does not have access to entire data structure. அப்ப என்ன பண்றோம்னா, ஸ்டாம்ப் கப்ளிங்னா என்ன ஞாபகம் வச்சுங்க. ஸ்டாம்ப் கப்ளிங் அப்படின்னா என்னன்னா, ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, அந்த டிபார்ட்மெண்ட்ல யார் இருக்காங்கன்னா, ஒரு ஹெச்ஓடி இருக்காங்க, அதுக்கப்புறமா செட் ஆஃப் ஃபேக்கல்டி மெம்பர்ஸ். இந்த ஹெச்ஓடி இஸ் ஹேவிங் access to some journals. அந்த ஃபேக்கல்டிக்கு அந்த ஜேர்னல் ஆக்சஸ் பண்ற ரைட்ஸ் கிடையாது. So what the HOD will do is he will not give access to the entire journal. Suppose let us consider J1, J2, J3 up to JN. N journals access பண்ற ரைட்ஸ் HOD க்கு இருக்குன்னு வெச்சீங்களேன். இப்போ ஒரு ஃபேக்கல்டி கேக்குறாங்க, சார் எனக்கு வந்து இந்த ஒரு பர்టిక్యులர் ஜேர்னல் வேணும், எந்த ஜேர்னல் வேணும், எனக்கு J3யும் J4ம் வேணும் சார் அப்படின்னு சொன்னாங்கன்னா, HOD என்ன பண்ணுவாருன்னா, இந்த ரெண்டு ஜேர்னலோட ஆக்சஸ் என்ன பண்ணுவார், ஃபேக்கல்டி கொடுப்பாரு. HOD என்ன பண்ணுவாரு, இந்த ரெண்டு ஜேர்னலோட ஆக்சஸை கொடுப்பாரு. ஏன் கொடுக்குறாரு அப்படின்னா, இந்த ஃபேக்கல்டியால அதை ஆக்சஸ் பண்ண முடியல, அவங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதை மட்டும் தான் கொடுக்குறாரு. ஃபுல்லா கொடுக்குறாரா? கொடுக்கல. நாட் கிவிங் என்டையர் டேட்டா ஸ்ட்ரக்சர். எது மட்டும் தான் கொடுக்குறாங்க? நீடு. எது நீடு இருக்கோ அதை மட்டும். இதுதான் ஸ்டாம்ப் கப்ளிங்கோட பேசிக்கான ஐடியா. ஓகேவா? ஸ்டாம்ப் கப்ளிங்கோட பேசிக்கான ஐடியா என்னது இதுதான். எதுக்கு இதுல என்ன முக்கியமான விஷயம் என்னன்னா, செகண்ட் காம்போனன்ட். ஒருத்தர் நான் என்ன சொல்றேன், கொடுக்குறாங்கன்னு சொல்றேன். கொடுக்கறதுக்கு ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா, சொல்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். கொடுக்கறதுக்கு ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா, வாங்கறதுக்கு ஒருத்தவங்க இருந்தாலும் கொடுக்க முடியும். சரி சார், கொடுக்கறதுக்கு ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா கம்பல்சரியா யார் இருக்கணும், வாங்கறதுக்கு ஒருத்தவங்க இருக்கணும். அப்ப கண்டிப்பா இந்த ஸ்டாம்ப் கப்ளிங் அப்படிங்கிறது நடக்கணும் அப்படின்னா செகண்ட் காம்போனன்ட் ஒண்ணு இருக்கணும். அது எதுக்காக இருக்கணும்னா, ரிசீவ் பண்றதுக்காக இருக்கணும். இருக்கணும். ஓகேவா? ஆபரேஷன்ஸ் பெர்ஃபார்ம்டு பை தி ஃபர்ஸ்ட் காம்போனன்ட் அண்ட் செகண்ட் காம்போனன்ட் மே பி டிஃபரெண்ட். ஏன் டிஃபரெண்ட் சொல்றேன், நான் இந்த ஹெச்ஓடிக்கு எல்லா ஆக்சஸுமே இருக்கு, ஃபேக்கல்டிக்கு எந்த ஜேர்னல் தான் கொடுத்திருக்காரு, J3 J4 தான் கொடுத்திருக்காரு. இவர் எதை ஆக்சஸ் பண்ணலாம், இது J1, இவர் J1யும் J2யும் ஆக்சஸ் பண்ணலாம். The operations of those two people can be different. First component and second component can be different. ஓகேவா? இதை நம்ம எதுல ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா, அரேவா ரெப்ரசென்ட் பண்ணலாம். we can assume that is a array passing. We can assume like a array passing. கிளியரா புரியுதா? Just give me a see. If you have any doubt, please ask. If it is clear, just give me a see. சொன்ன எக்ஸாம்பிள் இதே மாதிரி நோட் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனையே வராது. சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? எல்லா ஆக்சஸும் போவாது, பர்டிகுலர் டேட்டா ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் போகும். ரெண்டு காம்போனன்ட் தேவை. நெக்ஸ்ட் ஒன் இஸ் கால்ட் டேட்டா கப்ளிங். ஹோமோஜினியஸ் டேட்டா ஐட்டம் பாஸ்டு த்ரூ பாராமீட்டர்ஸ். எக்ஸாம்பிள் இன்டிஜர், ஃப்ளோட், கேரக்டர். அப்ப ஒரு ஃபங்க்ஷன்ல இருந்து இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு function 1 to function 2 or from function 1 to function 2 you are passing some parameters. என்ன parameters? homogeneous data item. Homogeneous same data item. இங்க ஐனா இங்க ஐ, இங்க ஜேனா இங்க இத பாஸ் பண்ணு. ஓகேவா? இதுதான் என்னது டேட்டா கப்ளிங். ஓகேவா? ஒரு டவுட் உங்களுக்கு வரும், சார் ஸ்டாம்ப் கப்ளிங் பார்த்தோம் இல்லையா, சாரி ஸ்டாம்ப் இல்ல, அதுக்கு முன்னாடி பார்த்தது கண்ட்ரோல் அண்ட் டேட்டா. சார் இட் சீம்ஸ் போத் ஆர் சேம். அங்கேயும் பிளாக்னு ஒரு வேரியபிள் தானே பாஸ் பண்ணோம், இங்கேயும் ஒரு வேரியபிள் ஐஜே தானே பாஸ் பண்றோம். சரி சார், both look same, right? But they are not same. நான் என்ன சொன்னேன், கண்ட்ரோல் கப்ளிங்ல ரெண்டு மாடியூல் இருக்கு, M1 இருக்கு, M2 இருக்கு. M1 முடியும் போது என்ன பண்ணிக்கிறேன், I am setting the flag equal to 1. It's a variable, I accept. flag equal to 1 செட் பண்றேன். இங்க போனோம்னா நான் என்ன பண்றேன், if flag equal to 1 தான் என்னோட ப்ராசஸே ஸ்டார்ட் பண்றேன். அப்ப என்ன அர்த்தம், மாடியூல் 1 is trying to control மாடியூல் 2. say yes or no. மாடியூல் 1 is trying to control மாடியூல் 2. அப்ப மாடியூல் 1 முடிஞ்சாதான் மாடியூல் 2 ஆரம்பிக்க முடியும். நான் ஒரு கண்டிஷன் வச்சிருக்கேன். சொல்ற வார்த்தை புரியுதா? மாடியூல் 1 கம்ப்ளீட் ஆனா மட்டும்தான் மாடியூல் 2 ஆரம்பிக்க முடியும். நான் ஒரு கண்டிஷன், அதுக்காக தான் இந்த வேரியபிள் யூஸ் பண்றேன், flag வேரியபிள் யூஸ் பண்றேன். இந்த flag வேரியபிள் கண்டிஷனை செக் பண்ணிட்டு தான் என்ன பண்ணுவேன், ஒர்க்கையே ஸ்டார்ட் பண்ணுவேன். இல்லைன்னா என்னால என்ன பண்ண முடியாது, ஸ்டார்ட் பண்ணவே முடியாது. let me tell you one example from operating system.
if you are having a critical section at one particular point, how many process can enter into the critical section? How many process can enter into the critical section? At one particular point, one process. At one particular point, only one process can enter into the critical section. அப்ப யாராவது P1, P2, P3 மூணு ப்ராசஸ் இருக்குன்னு வைங்களேன். இந்த மூணு ப்ராசஸுமே உள்ள என்டர் ஆகிறதுக்கு கிரிட்டிக்கல் செக்ஷன் ஃப்ரீயா அப்படின்னு ஒரு கண்டிஷனை செக் பண்ணிட்டு கண்டிஷன் ஓகேயான மட்டும் தான் உள்ள வர முடியும். நான் சொல்றேன் சே சார், அந்த கண்டிஷன் உண்மையா மட்டும்தான் உள்ள வர முடியும். சே சார் உண்மையா. அப்ப நீங்க உள்ள என்டர் ஆகிறதுக்கு ஒரு கண்டிஷன் செக் பண்றீங்கல்ல, அப்ப ரெடி கியூல இருந்து கிரிட்டிக்கல் செக்ஷனுக்கு வர்றதுக்கு செக் பண்றீங்க. இது ஒரு மாடியூல், இங்க இருந்து இங்க வரணும்னா கண்டிஷன் செக் பண்றேன். தென் இட் இஸ் கால்டு கண்ட்ரோல் கப்ளிங். நான் இங்க அதெல்லாம் சொல்லல. ஃபங்க்ஷன் 1ல இருந்து ஃபங்க்ஷன் 2க்கு ஒரு வேல்யூ சும்மா பாஸ் ஆகுதுங்க அப்படிங்கிறேன். அந்த வேல்யூ யூஸ் பண்ணுங்க, யூஸ் பண்ணாம போங்க, அதை பத்தி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னா தட் இஸ் கால்டு டேட்டா கப்ளிங். Check out where the control is more. Dataல மோரா இருக்கா, கண்ட்ரோல்ல மோரா இருக்கா? Just tell me. கண்ட்ரோல் எங்க ஜாஸ்தியா இருக்கு? Obviously கண்ட்ரோல்ல தான் ஜாஸ்தியா இருக்கு. Please note down the example. I hope you all are writing. ரைட்டா? நீங்க ரிப்ளை பண்ணலனா எழுதிட்டு இருக்கீங்கன்னு நான் அஸ்யூம் பண்ணிக்கிறேன். ஆமான்னு சொல்லிருங்க. சரியா? Right. So these are all the different types of coupling, my dear friends. These are all the different type of coupling. So what are the different types of coupling we have seen? So I will just conclude it in this particular fashion. We have discussed one idea that is called triple C SDU. So first இதுல நெட் எக்ஸாம் பாஸ் பண்ணா முக்கியமான கான்செப்ட் நமக்கு உங்களுக்கு என்ன தெரியணும்? கண்டென்ட் தேவை. கண்டென்ட் வந்துருச்சுன்னா n-க்கு அப்புறம் கண்டிப்பா n தான் வரும், காமன். அதுக்கு அடுத்தது கண்டென்ட் காமன், திருப்பி ஒரு n இருக்கு, என்னது காமன். அதுக்கப்புறம் கண்டென்ட் காமன், கண்ட்ரோல். SD கார்டு, S-னா என்னது? ஸ்டாம்ப், D-னா என்னது? டேட்டா, U-னா என்னது? அன்கப்பிள்டு. சொல்றது புரியுதா? அப்ப இதுல என்ன சொல்றோம்? இது என்னது? கண்டென்ட் கப்ளிங்னா என்னது? லீஸ்ட் டிசையர்டு. அன்கப்பிள்டு என்னது? மோஸ்ட் டிசையர்டு. இந்த இடத்துக்கிட்ட கப்ளிங் எவ்வளவா இருக்கும்? இங்க இடத்துல கப்ளிங் எவ்வளவா இருக்கும்? ஹையா இருக்குமா, லோவா இருக்குமா? கண்டென்ட்ல கப்ளிங் ஹையா இருக்குமா, லோவா இருக்குமா? இப்ப கரெக்டா ஆன்சர் சொல்லுங்க எல்லாரும். Content coupling will be coupling will be high or low? Make it fast. High. Shobana ma'am, you got the point. Very good. Coupling inge high ah irukum. Inge enna irukum? Coupling inge enna irukum? Low ah irukum. Inge enna irukum? Low ah irukum. சரி சார், அடுத்த லெவலுக்கு போயிருங்க சார். டக்கு வாங்க சார். அப்படின்னா கண்டென்ட் கப்ளிங் என்டையர் கண்ட்ரோல் இருக்கும். அப்ப பிரைமரி கீ ஃபாரின் கீ ரிலேஷன்ஷிப். அப்ப one table is controlling over the another table. அப்ப காமன் கப்ளிங் என்ன சொன்னோம்? குளோபல் டேட்டா ஸ்ட்ரக்சர், குளோபல் வேரியபிள். கண்ட்ரோல் கப்ளிங் ஃபிளாக். ஸ்டாம்ப் கப்ளிங் என்ன சொன்னோம்? பார்ட் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர். கடைசியா பார்த்த டேட்டால என்ன சொன்னோம்? பார்ட் ஆஃப் டேட்டா. இதோட டாட்டாங்கிற மாதிரி முடிச்சுக்கலாம். சரியா? தெளிவா புரியுதா? This is the entire conclusion for